தென்பத்தி கிராமம் மாநில வட்டாரம் திருநெல்வேலி மாவட்டம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சங்க காலம் தொட்ட பயன்படுத்தின நெல் தாளிகள், நெல் குதிர்கள் சொல்லுவோம். நம்ம ஆட்சி தாத்தா பாட்டை முப்பாட்டம் காலத்துல இதை அதிகமா பயன்படுத்தினாங்க. மண்ணால் செய்யப்பட்ட தானியங்களையும், நெல், சிறுதானியங்கள், பயிர் வகை பயிர்கள், இந்த மாதிரியான தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் பாதுகாப்பா வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் தான் சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா நெல் குதில். கிட்டத்தட்ட இது 125 கிலோ நெல்லை பிடிக்கும். இது 100 கிலோ நெல் பிடிக்கும். அது 110 கிலோ நெல் பிடிக்கும். இதெல்லாம் நெல்லை பாதுகாக்கக்கூடிய அருமையான ஒரு தானியங்கள். நம்ம குறிப்பா சொல்ல போனா நெல் தானியங்களை உணவிற்காகவும் பூச்சிகள் இருந்து பாதுகாக்கவும் விதைக்காகவும் பாட்டம் முப்பாட்டம் காலத்துல பயன்படுத்துறாங்க. பாதுகாப்பாகவும் வச்சிருந்தாங்க இந்த நெல் தாளிகள். இதுக்கு மேல இருக்கக்கூடியது என்னன்னா அரிசி மத்தாடிகள் சொல்லுவாங்க. எங்க திருநெல்வேலி மாவட்டம் சுற்று வட்டார கிராமங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா கல்யாணத்திற்காகவும் புதுமனை ஊழா அப்படின்னா அந்த தாய் வீட்டு சீதனமா அந்த மாதிரியான தாளிகளை கொடுப்பாங்க. புதுப்பொண்ணு கல்யாணம் ஆகி போனாலும் சீர்வரிசையாக இதை கொடுப்பாங்க. இன்னொரு இது என்னன்னா நாள் கதிர் பானைன்னு சொல்லக்கூடிய நெல்லை அறுத்து பாதுகாப்பா வீட்டுல இருக்கணும், லட்சுமிகரமாக மங்களகரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நெல் தாளிகள், அரிசி மத்தாளிகள் சொல்லுவாங்க. மண்ணால் செய்யப்பட்ட தாளின்னு சொல்லக்கூடிய அரிசி மத்தாளிகள். இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா அருமையான நெல்லை இப்போ குறிப்பா நெல் அறுவடை பண்ணணும், நெல் விளைஞ்சிச்சு அப்படின்னா அந்த நெல் அறுத்து நம்ம ஒரு நாளுக்கு ஒரு பத்திரமா இறைவனுக்கு படைச்சு இயற்கை படைச்சிட்டு அந்த நெல்லை இதை போட்டு வைப்பாங்க. அந்த வருஷம் முழுவதும் அது விளைஞ்சிட்டே இருக்குன்னு ஒரு நம்பிக்கையின் காரணமாகவும் அது முதல் நெல் விதைக்காகவும் எடுத்துக்குவாங்க. அடுத்தவரை இருக்கக்கூடியது உணவுக்காக அது விற்பனைக்காக பயன்படுத்துவாங்க. இதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது என்னன்னா சோளம். சோளத்தை பாதுகாக்கக்கூடிய வெள்ளை சோளம், முத்து சோளம் சொல்லக்கூடிய அந்த சோளத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த தாளி, இந்த ஒண்ணு இருக்கு, அந்த ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சின்ன தாளிகள் என்னன்னா சிறுதானியங்கள், கேழ்வரகு, கம்பு, காடைக்கண்ணி, குதிரவாளி, இந்த மாதிரியான சிறுதானியங்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய உணவிற்காகவும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடியதை இந்த மாதிரியான தாளிகள். அது மேல இருக்கிறது என்னன்னா பயிர் வகை பயிர்கள், தட்ட பயிறு, முண்டக்கண்ணி பயிர்னு சொல்லுவாங்க, சிறுபயிரை சொல்லுவாங்க, நரிப்பயிரை சொல்லுவாங்க. அதை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மண் பானைகள்னு சொல்லுவோம். இது ஏன் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்கன்னா இயற்கையாக இதுல வச்சா பாதுகாப்பா இருக்கும். வண்டு, பூச்சி, தாய், அந்த பூச்சிகள்லாம் தாக்காத வண்ணம் மழை காலங்களில் வெதுவெதுப்பாகவும் கோடை காலங்களில் குளுமையாகவும் வைக்கக்கூடிய இதுக்குதான் குளிர்தாளிங்கிறது பழைய மாடுகளுக்கு கஞ்சி தண்ணீர் வைக்கக்கூடிய ஒரு தாளிகளாக பயன்படுத்தினாங்க. இது உணவு தானியங்கள், நெல், சிறுதானியங்கள், அரிசி இதை போன்ற பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இது பாட்டை முப்பாட்டம் காலத்துல இது இருக்கு. இப்போ இந்த குதில் பாத்தீங்கன்னா எங்க பாட்டியோடைய குதில் சொல்லுவோம். இதுக்கு 100ல இருந்து 110 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த குதில்கள்லாம் எங்க வீட்டுல இருக்கு. வருங்கால சந்ததிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இது பத்தி ஒரு விழிப்புணர்வும் நம்ம வீடுகள்ல ஏற்கனவே இருந்ததுன்னா இந்த மண் தாளிகளை என்ன செய்யப்படாதுன்னு உதாசீனப்படுத்தாதீங்க. அதை புது வீடு கட்டினோம், அதை மாடலா வைக்கணும் அப்படின்னு தூர போடாதீங்க. இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு அருமையான ஒரு கலை பொக்கிஷமாகவும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த நெல் குதிர் தாளிகளையும் பாதுகாக்கணும். வருங்கால பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். இதான் நெல்லை பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. எத்தனை மாதங்கள் ஆனாலும் வண்டு அந்த மாதிரி பூச்சி நோய் தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு கலை பொக்கிஷமாகவும் மண் தாளிகளாகவும் சின்ன ஒரு மினி குடோனாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இப்பேற்பட்ட அந்த மண் தாளிகளை நம்ம புக்கில் பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அடுத்த சின்ன இப்போ புதிதாக பிறந்திருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு இதுதான் தாளி. இது ஒரு அடியில இருந்து 5 அடி 6 அடி உயரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ 150 கிலோ பிடிக்கிற வரையான அந்த சைஸ்ல இருக்கு. இதோட விலைகளை கேட்டீங்கன்னா ரொம்ப சொற்பமா தான் இருக்கு. பண்ற மாற்று முறையில தான் வாங்கியிருக்காங்க. இப்போ 3 பக்கம் நெல் கொடுத்தீங்கன்னா அந்த இது வாங்கிடலாம். இது 2 மரக்கா நெல் கொடுத்தீங்கன்னா இந்த மண் தாலியை வாங்கிடலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது 3 மரக்கா நெல் கொடுத்து அந்த வர்ணம் போட்ட இந்த மண் தாலியை வாங்கலாம். இது கேட்டீங்கன்னா பாட்டி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு 10 மரக்கா நெல் கொடுத்து இந்த தாலியை வாங்கணும் அப்படின்னு. இந்த சிறுதானியங்கள் அதாவது சோளம் இந்த தாலி பாத்தீங்கன்னா 4 மரக்கா நெல் கொடுத்து வாங்கினதா சொல்லுவாங்க. இந்த சிறுதானியங்களை போட்டு வைக்கிறதுக்கு 2 மரக்கா நெல் கொடுத்தா போதும், இந்த சிறுதானிய தாலிகளை வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட அருமையான இந்த மண் தாளிகளை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும், பாதுகாப்பா வைக்கணும். மற்றவங்களுக்கும் வீடுகளில் இருக்கக்கூடிய தாளிகளை பாதுகாப்பா பத்திரம் முன்னோர்கள் நினைவாக இதை பாதுகாப்பான்னு சொல்லி
அனைவருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மற்றவங்களுக்கு இந்த மாதிரி காளைகளை பற்றிய விழிப்புணர்வை கூறணும்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.